ரீசெண்ட் டேஸில் தான் ருத்துவை ஷாப்பிங்லாம் அதிகமாக கூட்டிகிட்டு போகிறோம். அவங்க சின்ன சின்ன விஷயம்லாம் பார்த்தா ரொம்ப எக்ஸைட் ஆகிடுறாங்க. சம்டைம்ஸ் வேணும்னு அடம் பிடிக்கிறாங்க. சம்டைம்ஸ் சமாளிக்கிறதே ரொம்ப பெரிய டாஸ்க்காக இருக்குது. நம்ம ஸ்கூல்லாம் படிக்கும்போது சொல்லுவாங்கள்ல, 10th படிச்சிருங்க, நல்ல மார்க்கோடு பாஸ் ஆகிடுங்க, அதுக்கப்புறம் லைஃப் செட்டில் தான் சொல்லுவாங்க. அப்புறம் 12th பாஸ் ஆகிடுங்க, லைஃப் செட்டில்னு சொல்லுவாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் காலேஜ் படித்து முடிச்சிட்டிங்களா, இனி ஃப்ரீ தான், லைஃப் செட்டில்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் போய் நீ எப்படி லேட்டர் தான் தெரிஞ்சதோ, அதே மாதிரி தாங்க டெலிவரி டைமில் டெலிவரி முடிஞ்சதுக்கப்புறம் ஹாப்பி தான் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பேபிக்கு 3 month ஆனதுக்கப்புறம் இனி உங்களுக்கு ஃப்ரீ தான் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஃபீடிங் ஸ்டாப் பண்ணிட்டீங்களா, ஃபுட்டெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்களா, இனி எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ தான் சொல்லுவாங்க. இதெல்லாம் போய் இப்போ தாங்க தெரியுது. இனி என்னெல்லாம் சொல்ல இருக்காங்களோ. இது மாதிரி நீங்களும் ஃபீல் பண்ணிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ரீசெண்ட் டேஸில் தான்